நான் ஒரு சின்ன ஹெல்ப்ண்ணா, காசு எடுத்துல ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படியா? இல்ல திரும்பி நான் எடுத்து வந்து குத்துறேன் காசு. சரி ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. புரியலண்ணா? அது கூட கொடுக்கலாம் நம்ம சின்ன இல்ல. அப்பெல்லாம் இல்லண்ணா. சரி எப்படிண்ணா கால் எப்படி இந்த மாதிரி ஆச்சு? இது வந்து ஒரு 2 வயசு வரலாம் நல்லா நடந்து, அதுக்கப்புறம் சரிண்ணா வரேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. எனக்கு தண்ணி கொடுத்ததுக்கோசம் உங்களுக்கு சின்ன ஒரு அன்பளிப்புண்ணா. புரியலண்ணா? நான் தண்ணி தாகத்துக்கு தண்ணி கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் எனக்கு. நான் நினைச்சது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணா இருக்குது. உங்ககிட்ட தண்ணி பாட்டில் வாங்கின காசு இருக்கட்டும் சார், நான் பரவாயில்ல வச்சுங்க. இல்ல 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 இல்லண்ணா, இல்ல நீங்க வச்சுங்க. தண்ணி பாட்டில் வாங்கின காசு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா அந்த காசு. இதை நான் சம்பாதிச்சு உங்களுக்கு நான் இதுதான் நான் நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல சார். இல்ல கஷ்டப்பட்டு நீங்க தண்ணி வியாபாரம் பண்றீங்களே. இப்ப எல்லாரும் நடக்கிறவங்க எல்லாம் பிச்சை எடுக்கிறாங்களே, இது கூட நீ பண்ணலாமே, ஏன் எல்லாரும் வாங்கி கொண்டு போறாங்க, நீ வாங்கி சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு கூட எனக்கு நிறைய பேர் சொல்லி. ஆனா அது மாதிரி பழக்கலாம் இது வயசு வாங்கணும் தான் ஒண்ணுமே நினைச்சா ஒரு எல்லாம். ஏன் நான் காசு கொடுத்து தானே சார் வாங்கணும். அந்த கஷ்டத்தை நீங்க எனக்கு தீர்த்து வச்சீங்க இல்லையா. உண்மையா சார், இதெல்லாம் ஒரு மனசு வேணும் சார். கண்டிப்பா அந்த மனசு உங்களாண்டு இருக்கு. அது எங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப நன்றி சார். சரிண்ணா, ஓகேண்ணா. பாப்போண்ணா, பத்திரமா இருங்க, வரேன். கால்கள் செயலிழந்த போதிலும் வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிருக்கிற இந்த நபருடைய வீடியோ தான் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. ஹேமந்த் குமார் அப்படின்ற ரைடரு அவருடைய சமூக வலைத்தளங்கள்ல நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி வீடியோ போட்டிருக்காரு. அந்த மாதிரி பீச் சைட்ல கால்கள் செயலிழந்து ஒரு அண்ணா வாட்டர் பாட்டில் பிசினஸ் பண்ணிட்டு வராங்க. அவங்க கிட்ட போய் பேச்சு கொடுத்து அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி அதுக்கப்புறம் அவங்களுக்கு உதவி செஞ்சு கடைசியில் அவருடைய கதையை கேட்கும் போது பலருக்குமே தன்னம்பிக்கை வளர்க்கிற மாதிரி சில வார்த்தைகள் அந்த அண்ணா சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமா கால்கள் செயலிழந்தப்போ பல பேரும் எதுக்கு இந்த வேலை அப்படின்னு கேட்டாங்க. இருந்தாலும் நான் எந்த இடத்துலயும் துவண்டு போகாம என்னுடைய வாழ்க்கையை ரன் பண்றதுக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் இந்த வேலையை செய்யறது பலருக்குமே தன்னம்பிக்கை வளர்த்திருக்கும். நிச்சயமா இந்த வீடியோ பாக்குற உங்களுக்குமே ஒரு ஊந்துகோலா இந்த வீடியோ அமைஞ்சிருந்ததுன்னா, ஸோ வாழ்க்கையில என்ன கஷ்டம் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம பிஹைண்ட் லுக்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் பல வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க.